டாரடெக்சுவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய சிலபஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100 பொது தமிழ் அப்படிங்கிறதுக்கும் 75 மதிப்பெண்கள் பொது அறிவு பகுதிக்கும் 25 வந்து கணித பகுதிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 75க்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6 அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி நம்ம இதை என்ன சொல்லுவோம், தமிழ் சமுதாய வரலாறுன்றத யூனிட் 8ன்னு சொல்லுவோம். இப்ப இதை யூனிட் 6 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா மாத்திருக்காங்க, யூனிட் 6ன்னு மாத்திருக்காங்க. சோ அப்ப 6வது அழகாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான கண்டுபிடிப்புகள் அப்படின்றதுல இருக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் சப் டாபிக்கா இருக்கக்கூடிய தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கறதுல இருந்துதான் நம்ம ஒவ்வொரு டாபிக்கா பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது எல்லாமே யூனிட் 6ல இருக்கக்கூடிய வீடியோஸ். சோ இந்த டாபிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா 6th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய லெசன் தான் இது, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். சோ தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுல இவ்வளவுதான் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய ஊர்கள்ல நிறைய ஒரு விஷயங்களுக்காக பெயர் பெற்றது. உதாரணமா முத்துக்குளித்தலுக்கு எப்படி வந்து நம்மளுடைய பாண்டிய நாட்டு துறைமுகங்கள் இருந்ததோ அந்த மாதிரியான சில பகுதிகள் சில விஷயங்களுக்காகவே என்ன செஞ்சிருந்தது அப்படின்னா பெயர் பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்தது. சோ அத தொடர்பான விஷயங்கள் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த லெசன்ல வந்து சொல்ல போறாங்க. சரிங்களா? சோ இது வந்து கருவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு லெசனா இருக்கும். சோ ஹரப்பா மொகஞ்சதரோ இது எல்லாத்தையுமே பத்தி பேச என்ன செஞ்சிருப்பாங்கன்னா உள்ள வந்திருப்பாங்க. அதுல முக்கியமான முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் பேட்டர்ன்ல கொடுத்திருப்பாங்க. பட் அது நமக்கு டிஎன்பிசி ஆஸ்பெக்ட்ல தேவையில்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெசபடோமியா நாகரிகம் தான் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம டிஎன்பிசிக்காக நம்ம இந்த டாபிக்க வந்து படிக்கிறோம். பட் இந்த லெசன் வேற எதுலாம் கவர் ஆகுது அப்படின்னா, டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கவர் ஆகுது, எஸ்டிடி எக்ஸாம் இது கிளியர் பண்ணவங்களுக்கு, அதாவது டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த நியமன தேர்வு எஸ்டிடிக்கு வரும், அதே மாதிரி எஸ்ஐக்கு வரும். சோ இந்த பாடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கறத நம்ம அதனுடைய ஆஸ்பெக்ட்லயும் படிச்சு வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து எந்த எக்ஸாம் போட்டாலும் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களையும் படிச்சு வச்சுக்கலாம். சோ அப்ப உலகினுடைய மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்றது மெசபடோமியா நாகரிகம். இது வந்து 6500 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப ஹரப்பா மொகஞ்சதரோ எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து படிச்சிருப்போம். சோ அந்த நகரங்கள், அந்த சிந்துவெளி நாகரிகங்கள்ல இருக்குல்ல ஹரப்பா மொகஞ்சதரோ, அது மாதிரியே தமிழகத்துல இருக்கக்கூடிய மிக தொன்மையான நகரங்கள் தான் என்னது அப்படின்னா காஞ்சி, பூம்புகார், மதுரை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நகரங்கள்லாம். சோ இது தொடர்பாக நிறைய இலக்கிய சான்றுகள் இருக்கு. சோ அந்த வரிசையில நமக்கு முதல்ல கொடுத்திருக்கக்கூடியது புகார், பூம்புகார். புகாரின் பதியே அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா அப்படின்னா கண்ணகி வந்து தன்னை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க ஒரு இடத்துல. யார்கிட்ட போய், பாண்டிய நாட்டு மன்னன்ட்ட போய் யார்மா நீ அப்படின்னு அவர் கேட்கும் போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கண்ணகி சொல்லுவாங்க, நான் வந்து என்னது புகாரின் பதியே, புகார் நகரத்தை சேர்ந்தவள் நான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ அப்ப அப்படி இருக்கக்கூடியதுதான் புகார். புகார்னு நமக்கு சிலப்பதிகாரம் மட்டும்தான் ஞாபகம் வரும் இல்லையா? இந்த புகார் அப்படின்றது பண்டைய தமிழ்நாட்டினுடைய மிக பழமையான ஒரு சோழரினுடைய துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னங்க துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது வந்து தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கும், இங்க பற்றாக்குறையா இருக்கக்கூடிய பொருட்களை அங்கிருந்து இங்க கொண்டு வந்து இறக்குமதி செய்வதற்கும் துறைமுகங்கள், அந்த கலன்கள் வந்து சந்தித்து செல்லக்கூடிய அந்த துறைமுக நகரமாக இருக்கக்கூடியதுதான் என்னது அப்படின்னா இந்த பூம்புகார். சோழ நாட்டினுடைய ஒரு துறைமுக நகரம். இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு துறைமுக நகரம்னு சொல்லலாம். இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்க கடற்கரையில அமைஞ்சிருக்கு. வங்க கடற்கரையில என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்துல அமைஞ்சிருக்கிறதா என்னது அப்படின்னா இந்த பூம்புகார். திருச்சி முக்கொம்பு தானே. சோ அந்த மாதிரி காவிரி ஆறு கடலோட கலக்கும் இடம். இதை இப்ப எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா காவிரி ஆறு கடலுடன் கலக்கும் இடம் அப்படிங்கறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூம்புகார். அந்த இடத்துக்கிட்டதான் என்ன இருக்கு அப்படின்னா பூம்புகார் இருக்குது. கடலோடு கலக்கும் இடம், கடலோடு கடக்கும் இடம். அதை வந்து இப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ வந்து பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? சோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பேசிக் பாயிண்ட். சரி, இப்ப நம்ம முதல்ல வர்றோம். பண்டைய தமிழ்நாட்டினுடைய மிக பழமையான சோழரினுடைய துறைமுக நகரம் அப்படின்னு பாத்திருக்கோம். சரி, இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னா புகார், காவிரி பூம்பட்டினம். அப்ப காவிரி பூம்பட்டினம் அப்படின்றதும் எதற்கு தான் குறிக்கும் அப்படின்னா பூம்புகாரத்தான் குறிக்கும். சரிங்களா? இதெல்லாம் இதுக்கு இருக்கக்கூடிய வேற நகரங்கள். பூம்புகார் துறைமுகத்துல சீரும் சிறப்புமாக நடந்த வணிகத்தை பத்தி நிறைய நூல்கள் வந்து பேசியிருக்கோம். அப்படி என்னென்ன நூல்கள்லாம் வந்து பேசியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினப்பாலை, இது எல்லாமே அங்க நடந்த வணிக தொடர்பை பத்தி பேசியிருக்கக்கூடிய ஒரு நூல், காப்பிய நூல்கள் இது எல்லாமே. சரிங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினப்பாலை. சரிங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பத்தி பேசுறாங்க.
புகார்ல ஃபேமஸான ஆட்கள் யார் அப்படின்னா மாநாயகன். யார் மாநாயகன்னா கண்ணகியோட அப்பா. அவர் ஒரு பெருங்கடல் வணிகர். மாசாத்துவன் அப்படின்றது அவரும் வந்து கடல் வணிகர் தான். அவரோட அது யாரோட அப்பானா கோவலனோட அப்பா. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நடந்த அந்த கதை தான் அது சிலப்பதிகாரம். இதனுடைய தொடர்ச்சி தான் மணிமேகலை. சரிங்களா? சரி, இப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த வணிகத்தை பத்தி சொல்லக்கூடிய சங்க இலக்கிய நூல்களான அந்த பட்டினப்பாலை, அதே மாதிரி இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை இங்க எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப வந்து வணிக தொடர்பு இருந்திருக்கு. அதே மாதிரி வேற எந்தெந்த நாடுகளோட எல்லாம் வணிக தொடர்பு வச்சிருந்திருக்காங்க அப்படின்னா கிரேக்கம், ரோம், அதே மாதிரி உள்ளிட்ட வெளிநாடுகளோட என்ன செஞ்சிருக்காங்கன்னா வணிக தொடர்புகள் வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வராங்க. சோ பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த ஒரு பகுதியாக பூம்புகார் விளங்கியது அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. இதே மாதிரி இங்க நிறைய அந்த மாதிரி நிறைய வணிகர்கள் வந்து தங்கக்கூடிய வெளிநாட்டுல இருந்து ஆள் வந்தாங்கன்னா உடனே திரும்ப முடியாது இல்லையா? சோ அவங்க வந்து தங்கி செல்றதுனால இங்க வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் என்ன செஞ்சிருந்தது அப்படின்னா தோன்றி இருந்தது. அப்ப வெளிநாட்டவர் குடியிருப்பு அப்படின்னு சொன்னா இவங்க பேசுறது முதல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு புரியணும்ல. சோ அப்ப அங்க வந்து நிறைய மொழிகளினுடைய பரிமாற்றம் இருந்துச்சு. சோ அப்ப பல மொழிகள் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா பேசப்பட்டுச்சு. தமிழ் மொழி அயல் மொழிகளோட என்ன செஞ்சுச்சு அப்படின்னா கலந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி இப்ப ஒரு சரக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை இறக்கி ஏத்துறதுக்கு நிறைய டைமிங் ஆகும். அப்ப அயல்நாட்டு வணிகர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களுடன் உரையாடவும் உறவாடுறதுக்கும் வாய்ப்புகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா கிடைக்குது. சோ மொழி பரிமாற்றமும் இந்த இடத்துல நடந்துச்சு, பண்ட பரிமாற்றமும் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்றனர் அப்படின்றத சொல்லக்கூடிய நூல் பட்டினப்பாலை. தமிழ் நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும். நல்லங்க தமிழ் வந்து நான் முன்னாடி வச்சிருந்த குரூப் 2க்கு ஏத்த மாதிரி சிலபஸ் மாத்துறதுக்கு முன்னாடி எல்லாம் அட்ட நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, கொள்வதும் மிகைப்படாது, கொடுப்பதும் குறைவுபடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கதான் இருக்கும். நேர்மையில வணிகத்துல வந்து நேர்மையா இருப்பாங்களா, கொடுக்கறதும் குறையக்கூடாது, வாங்குறதும் குறையக்கூடாது. சரிங்களா? அதிகமாவும் கொடுக்க மாட்டோம், கம்மியாவும் வாங்க மாட்டோம் அப்படின்ற ரூல்ஸ் வந்து பட்டினப்பாலையில அந்த நூல் வந்து சொல்லிருக்கு. பட்டினப்பாலை யார பத்தி சொல்லிருக்குன்னா புகார் நகரத்துல இருந்து அந்த வணிகர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அயல்நாட்டுக்காருமே தமிழ் மொழியெல்லாம் கற்றிருந்திருப்பாங்க. சரிங்களா? சோ பட்டினப்பாளையனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திர கண்ணனார். கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இந்த இடத்துல இருக்கும். சோ இதுல இருந்து தெரியுது இந்த புகார் நகரத்தினுடைய தொன்மை. அதே மாதிரி இங்க என்னென்னலாம் இறக்குமதி பண்ணாங்க, கடல் வழியா என்ன பண்ணாங்கன்னா குதிரை இறக்குமதி பண்ணாங்க. மிளகுங்கிறது தரை வழியாக என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இறக்குமதியானது. வடமலையிலிருந்து தங்கம் வந்துச்சு. வடமலையிலிருந்து தங்கம் வந்துச்சு. அதே மாதிரி அதை வந்து மெருகூட்டப்பட்டு திருப்பி அயல்நாடுகளுக்கே ஏற்றுமதியும் நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலிருந்து சந்தனம் வந்துச்சு. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலிருந்து சந்தனம் வந்துச்சு. சரிங்களா? தென்கடல் பகுதியிலிருந்து முத்து வந்துச்சு. தென்கடல் பகுதியிலிருந்து முத்து. கிழக்கு பகுதியிலிருந்து பவளம். கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா வந்துச்சு. அதே மாதிரி நிறைய பொருட்களை நம்ம இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணிருப்போம். சரிங்களா? சோ அதுவும் நம்ம வந்து என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா பண்ணிருப்போம். என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா தங்க நகைகள், மணிகள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா ஏற்றுமதியும் பண்ணோம். சரி, பூம்புகார்னா எப்படி இருந்துச்சு? இப்ப சிந்து சமவெளி நாகரிகம், சட்டக வடிவிலான அமைப்பு, தெருக்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தெருக்கள்ன்றது வந்து அகன்ற நேரான தெருக்கள், ஒழுங்கான வீடுகளாக இருந்தது. சிலப்பதிகாரம் பட்டினப்பாலையெல்லாம் மேற்கோள் காட்டக்கூடிய அந்த பூம்புகார் நகரத்தினுடைய அமைப்புன்றது அகன்ற நேரான தெருக்களாக இருந்தது. அதாவது மற்ற நகரங்கள்ல இருந்து முற்றிலுமே மாறுபட்ட முறையில என்ன செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா கட்டப்பட்டிருந்தது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, எப்படி குஜராத்ல இருக்கக்கூடிய லோக்கல்ல கப்பல் கட்டக்கூடிய தளம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த புகார்ல கப்பல் கட்டக்கூடிய தளம், கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடக்கூடிய தளம், கப்பல் அவங்க செய்வாங்க, செப்பனிடக்கூடிய தளம், அதை வந்து ரிப்பேர் பார்க்கக்கூடிய அந்த தளமும் இருந்ததாக சொல்றாங்க. சரிங்களா? சோ பூம்புகாரினுடைய நகர வாழ்க்கையை சிலப்பதிகாரத்தினுடைய புகார் காண்டத்தை வாசிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பட்டினப்பாளையம் வாசி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா 200 வரைக்கும் கிபி 200 வரைக்கும் சிறப்புதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கடல் சீற்றத்தால அழிஞ்சு போயிடுச்சு. பட் அதனுடைய சான்றுகளை இன்னைக்கும் பூம்புகார்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சான்றுகள் எங்க இருக்குன்னா மயிலாடுதுறைக்கு பக்கத்துல கடல் இடிபாடுகள்ல இருந்து இருக்கு, கடல் கீழ் இடிபாடுகள். சரியா? சரி, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நகரம் மதுரை. சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த நகரம், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம், தூங்கா நகரம், இந்த மாதிரி மதுரைக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கு இல்லையா? சோ மதுரை அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான நகரங்கள்ல மதுரையும் ஒண்ணு. சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த நகரம், சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழ் புலமை வாய்ந்த நபர்கள் எல்லாருமே இங்க இருந்த ஒரு விஷயம். சரியா? மதுரை காஞ்சியினுடைய ஆசிரியர் மாங்குடி மருதனார்லாம் மதுரையை சிறப்பிச்சு நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருப்பாரு.
சோ பண்டைய காலத்துல மதுரையை யாரெல்லாம் ஆண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டைய காலத்துல பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆண்டாங்க. அதே பிற்காலத்துல வரும்போது இந்த பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள். சோ இடைக்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் வருவாங்க. அதே மாதிரி பிற்கால பாண்டியர்கள் வருவாங்க. அவங்களை தொடர்ந்து யார் வந்தாங்கன்னா நாயக்க மன்னர்கள் வந்தாங்க. சரியா? இத வந்து ஒரு ஆர்டர் வைஸ்ல கேட்கலாம். பிற்கால சோழர்கள் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா பாண்டியர்கள் வருவாங்க, அதுக்கப்புறமா நாயக்கர்கள், பிற்கால சோழர்கள். சரியா? சோ அத வந்து ஒரு ஆர்டர் வைஸா நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். இதுக்கான சான்றுகள் இன்னைக்கும் மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கீழடி. இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின், ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த கொஸ்டின் இது. கீழடியில தற்போது நடைபெற்று வரக்கூடிய அகழாய்வு எத்தனாம் கட்ட அகழாய்வுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க? எத்தனாம் கட்ட அகழாய்வு நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து பல ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சதுனாலதான் இங்க பண்பாட்டு கலப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. ஏன்னா பாண்டியர்கள், சோழர்கள், நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப இருந்ததுனால இங்க பண்பாட்டு கலப்பு அப்படிங்கிறது இருக்கு. கடைச்சங்க காலத்துல மட்டுமே தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர் இருந்தாங்க. தமிழ் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இல்லையா? சோ அங்க 49 புலவர்கள் தமிழ் பணி செஞ்சிருக்கிறாங்க. கீழடியில கிடைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள், அங்க கிடைச்சிருக்கக்கூடிய மண்பாண்டங்கள் ஆகட்டும், அந்த தாயம் விளையாடக்கூடிய அந்த கட்டைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே மதுரையில் நடைபெற்ற வணிக சிறப்புகளை வந்து பேசுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கிழக்கு கடற்கரையில இருந்து நம்ம இங்க என்ன வருதுன்னு பார்த்தோம், பவளம் வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? கிழக்கு கடற்கரை பகுதியில இருந்து என்ன வந்துச்சுன்னு பார்த்தோம், பவளம் வந்து பார்த்தோம். சரி, இப்ப இங்க கிழக்குல பாக்கலாம். இப்ப வணிக பொருட்கள்லாம் எங்க இருந்து எங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கிழக்கு கடற்கரையில இந்த நகரம் வந்து அமைஞ்சிருக்கிறது. சோ தொண்டியில இருந்து மதுரைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அகிலும் சந்தனமும் கொண்டு வந்தாங்க. முக்கியமான ஸ்டேட்மெண்ட். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில இருந்து இங்க என்ன வந்திருக்கு, மதுரைக்கு அகிலும் சந்தனமும் வந்துச்சு, நறுமண பொருட்கள். சரிங்களா? சோ அதே மாதிரி பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் என்ன பண்றாருன்னா முத்துக்களை உவரியில இருந்து இறக்குமதி பண்றாரு. உவரி கடற்கரை தானே, சோ உவரியில இருந்து, அது வந்து எங்க இருக்கு, கொற்கைக்கு பக்கத்துல இருக்கு, அங்க இருந்து முத்துக்களை இறக்குமதி பண்றாரு. சரி, அதே மாதிரி மதுரையில ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அதுக்கான ஃபேக்டரி அங்க இருந்துச்சு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி மதுரையில இருந்துச்சு. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மதுரையினுடைய புகழுக்கு இது ஒரு சான்று அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி இது ஒரு தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தூங்கா நகரம். இது வந்து பகல்ல வந்து நாலங்காடி, அல்லங்காடி. பகல்ல வந்து நாலங்காடின்னு சொல்லுவாங்க, இரவுல இருக்கும் போது அதுக்கு பேர் என்னது அப்படின்னா அல்லங்காடி அப்படிங்கிற ஒரு பேரும் இருந்தது. சரிங்களா? சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியரான மெகஸ்தனிஸோட குறிப்புகள்ல மதுரையை பத்தி நிறைய தகவல்கள் வந்து இருந்துச்சு. மதுரையை பத்தி நிறைய தகவல்கள் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா இருந்திருந்தது. சோ வந்து அதுலயுமே நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க. எதுல அப்படின்னா கிரேக்க ஆசிரியரான மெகஸ்தனிஸ் அவருடைய குறிப்புகள், அதாவது அதே மாதிரி சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம், இது ரெண்டுலயுமே மதுரையை பற்றின அந்த குறிப்புகள்லாம் என்ன செஞ்சிருந்தது அப்படின்னா இருந்துச்சு. ஏன் இரவுலையும் நைட்ல யாரா வெளியே வருமா கடைக்கு அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு மதுரை நகரம் பெண்களுக்கு அப்படின்னு, எஸ்பெஷலி பெண்கள் தான் நிறைய பொருட்கள் வாங்க வருவாங்க. சோ அவங்களுக்கு பாதுகாப்பு மிக்க ஒரு நகரமாக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மதுரை வந்து இருந்திருக்கு அப்படின்னே சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நகரம் வந்து மிக பாதுகாப்பான ஒரு நகரமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மதுரை நகரை சுற்றிலும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா யானைகள் செல்வதற்கு அகலமான அகழிகள்லாம் இருந்ததாம். யானைகள் செல்றதுக்கு அகலமான அகழிகள்லாம் இருந்தது. அதே மாதிரி சுரங்க பாதைகள் கோட்டைகளோட இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா முன்வைக்கிறாங்க. சோ வந்து இப்ப மதுரையை பத்தி சொல்லணும்னா எங்க இருந்து நறுமண பொருட்கள் வந்துச்சு, தொண்டியில இருந்து வந்து நறுமண பொருட்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி சாலமன் மன்னன் உவரியில இருந்து என்ன செஞ்சிருப்பாரு, முத்துக்கள் இறக்குமதி பண்ணுவாரு. இந்த உவரி கொற்கைக்கு பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுலதான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப நல்லா டெப்தா பார்க்க வேண்டிய இடங்கள். எங்க இருந்து என்னென்ன வந்திருக்கு அதுதான் நமக்கு வந்து ட்விஸ்ட் வைக்கக்கூடிய ஏரியாவா இருக்கு. ஏன்னா நம்ம அதை வந்து பார்க்க மாட்டோம். சரிங்களா? சோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தகவல் பேழையில ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா புகார் வந்து என்ன சொல்லுவோம்னா துறைமுக நகரம்னு சொல்லுவோம். புகார் வந்து ஒரு துறைமுக நகரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை வந்து ஒரு வணிக நகரம். உலகினுடைய தொன்மையான நாகரிகம் மெசபோட்டோமியா நாகரிகம்ன்றத நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. காஞ்சி வந்து ஒரு கல்வி நகரம். இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது காஞ்சி. சோ காஞ்சி அப்படின்னு சொல்லும் போது கல்வி மற்றும் பண்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி இந்த இடத்துல பேசுறாங்க. கல்வி மற்றும் பண்பாடு என்ன என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்விக்கும், அதாவது கல்வியினுடைய சிறந்த நகரம் காஞ்சி.
கல்வியில சிறந்த நகரம் வந்து காஞ்சி. அதாவது கல்வி கற்பதற்கான இடத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பள்ளின்னு சொல்லுவோம். சமணர்கள் இருந்த இடங்களையுமே பள்ளிகள் அப்படின்னே சொல்லுவாங்க இல்லையா. சோ வந்து இந்த பள்ளிகள் காஞ்சில தான் முதல்ல ஏராளமாக அமைக்கப்பட்டிருந்தது. சமணர் அமைத்த பள்ளிகள்ல சமண மாணவர்களும் புத்த விகாரங்கள்ல புத்த மாணவர்களுமே பயின்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த முதன்மையான கல்வி மையங்கள் அது முதன்மையாக இங்கதான் என்ன செய்யப்பட்டதுன்னா நிறுவப்பட்டுச்சு. சமணர்கள் புத்தர்கள் கல்வி மையங்கள்ல அதிகமாக இருந்தது. சமண பள்ளிகளை அதாவது சமணர்கள் அமைத்ததை வந்து சமண பள்ளிகளும் புத்தர்கள் அமைத்ததை புத்த விகாரங்கள் அப்படின்னு என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். சரி, அடுத்து யுவான் சுவாங் இருக்காரு. யாரு யுவான் சுவாங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துல பயின்ற சீன பையனி தான் யார் அப்படின்னா யுவான் சுவாங். இவர் மேல் படிப்புக்காக என்ன பண்ணாரு அப்படின்னா காஞ்சிக்கு வந்திருப்பார். மேல் படிப்புக்காக காஞ்சிக்கு வந்திருப்பார். சரிங்களா. இன்னொரு கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகத்தை அமைச்சவர் யார் அப்படின்னா குமாரகுப்தர். இது யாரோட படையெடுப்புல அழிஞ்சிச்சு அப்படின்னா பக்தியார் கில்ஜி அவர்களுடைய படையெடுப்பால என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அழிஞ்சிச்சு. சரிங்களா. நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு அப்புறமா கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கும் போது, எப்படி முன்னாடி வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துல கல்வி முறை இருந்துச்சோ அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அந்த அளவுக்கு நாலந்தா வந்து புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னது யார் அப்படின்னா காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார் அப்படின்னா காளிதாசர் வந்து சொல்லியிருப்பாரு. சரி, அடுத்து பாருங்க, கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொன்னது வந்து திருநாவுக்கரசர். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. அதே மாதிரி நாயன்மார்கள்ல முதன்மையானவராக கருதப்படுறவர் யார் அப்படின்னா அந்த திருநாவுக்கரசர். நாயன்மார்கள்ல முதன்மையானவர். அதே மாதிரி புத்தகையா சாஞ்சி இந்த மாதிரி 7 இந்திய புனித தலங்கள்ல காஞ்சியும் ஒண்ணு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா யுவான் சுவாங். இவர் எங்கதான் படிச்சாரு? நாலந்தால படிச்சாரு. சரிங்களா. தொண்டை நாட்டினுடைய மிக பழமையான நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சி. தொண்டை நாட்டினுடைய மிக பழமையான நகரம் காஞ்சி. அதே மாதிரி இங்க வேற யாரெல்லாம் படிச்சிருப்போம் அப்படின்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்க எல்லாருமே இங்க படிச்ச புகழ் பெற்ற சான்றோர்கள். சரியா. காஞ்சி என்ன சொல்லுவாங்கன்னா கோயில்களின் நகரம்னு சொல்லுவாங்க. தூங்கா நகரம் மதுரை, கோயில்களின் நகரம் காஞ்சி. கைலாசநாதர் கோயில் இங்க இருக்கக்கூடியது புகழ் பெற்றது. இதை யார் கட்டினா அப்படின்னா ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பல்லவ மன்னன். சரியா. கைலாசநாதர் கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. சோ குடைவரை கோயில்களுமே நிறைய கட்டியிருப்பாங்க. பௌத்த துறவியான மணிமேகலை என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய இறுதி காலத்தை எங்கதான் கழிச்சாங்க? காஞ்சியில தான் கழிச்சாங்க. காஞ்சியை சுற்றி நூற்றுக்கணக்கான ஏரிகள் வந்து வெட்டப்பட்டுச்சு. அப்ப ஏரி இருந்தாலே அந்த இடத்துல பாசன வசதி அப்படிங்கிறது இருக்கும். சோ அப்ப அந்த இடத்துல விவசாயம் அப்படிங்கிறது நல்லாவே நடைபெற்றிருந்தது. காஞ்சி என்ன சொல்றாங்கன்னா ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் கரிகாலன் கட்டிய கல்லணை காஞ்சியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரிகள் மூலமாக தமிழர்களினுடைய நீர் மேலாண்மை திறனை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிப்பாங்க. காவிரியை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா கட்டப்பட்ட அணை தௌலீஸ்வரம். அது ஒரு அந்த பாடத்துல அப்படியே கொடுத்திருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லிங்க் பண்ணி படிங்க. காவிரியினுடைய அந்த இதை பார்த்து இந்த ஆர்தர் கட்டன்னு நினைக்கிறேன், அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா தௌலீஸ்வரம் அணையை கட்டும் போது இந்த திறனை அங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அந்த அளவுக்கு அவங்களுடைய திறனை பார்த்து பயந்துருக்கிறாரு. அப்ப நம்ம முன்னோர்களுடைய அந்த மதிநுட்பம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா இருந்திருக்கு. சரிங்களா. சோ அதே மாதிரி தொண்டை நாடு அப்படின்னு சொல்லும் போது சேர நாடு, சோழ நாடு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க இல்லையா. சோ அப்ப அப்படி சொல்லும் போது சேர நாடு அப்படின்னு சொல்லும் போது கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளாவினுடைய சில பகுதிகள் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா சேர நாடுன்னு சொல்லுவோம். இது வந்து மேற்கு பகுதி அந்த கேரளா எல்லை பகுதியில இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சரிங்களா. சோ சோழ நாடு அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா தஞ்சை, சோழ நாடுன்னு சொல்லும் போது தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா சோழர்களுக்கு கீழே வரும். இதே பாண்டிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இதெல்லாம் அது. தொண்டை நாடு அப்படின்னு சொல்லும் போது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, வேலூர் இது எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கும். சரிங்களா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பூம்புகார், மதுரை, காஞ்சி இந்த 3 நகரங்கள் மட்டும் இல்லாம கொற்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், முசிறி, கரூர், அதே மாதிரி மாமல்லபுரம் இந்த மாதிரி நிறைய நகரங்கள் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இந்த பாடத்தை அவங்க நிறைவு செஞ்சிருப்பாங்க. சோ இதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய மிக தொன்மையான நகரங்கள் பார்த்திருப்போம். எந்த நூல்கள்லாம் இந்த புகாரினுடைய சிறப்பை பத்தி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரிங்களா. அதே மாதிரி சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த ஒரு பெருமை மதுரைக்கு இருக்கு. கோயில்களின் நகரம்னா என்ன, கல்வியினுடைய அந்த ஏரிகளினுடைய மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வியில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னது யாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த பாடத்துல பாத்திருக்கோம். சோ இந்த பாடத்தை நல்லா ஒரு தடவை கேட்டுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
உங்களோட யூசேஜுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து அங்கங்க பிரிச்சு போட்டிருப்போம். பாண்டிய நாடுன்னு சொல்றது மதுரை, ராமநாடு, சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. இப்ப இதே நீங்க வந்து சோழர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இது எல்லாமே சோழர்களுக்கு. இப்ப லாஸ்ட் பார்த்ததை பாத்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க இல்லையா, தொண்டை நாடு அப்படின்றது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, வேலூர். அதே மாதிரி சேர நாடுன்னு சொல்லும் போது கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளா இல்லை. சோ எல்லா பாயிண்டையுமே நீட்டா உங்களுக்கு கவர் பண்ணி ரிவிஷன் ஆஸ்பெக்ட்ல நம்ம கொடுத்திருக்கோம். சோ இதை நல்லா யூஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. யூனிட் 6க்கான சீரிஸ் அடுத்தடுத்து தொடரும்.